சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் அக்டோபர் 7. சிவத்தந்தை எதற்காக நினைவில் இருக்க முயற்சி செய்ய வைக்கிறார்? நாம் 84 பிறவி எடுத்து இருக்கிறோம் என்பது தந்தையின் நினைவில் இருப்பதால். எந்த வீட்டிற்கு செல்ல மனிதர்கள் வழி தெரியாமல் இருக்கிறார்கள், நாம் என்ன செய்கிறோம்? நாம் அந்த வீட்டிற்கு இப்போது செல்ல போகிறோம். பக்தி முழுவதும் எதன் மூலம் நடக்கிறது? சித்திரங்களை வைத்து. ஒரு மொழி, ஒரு ராஜ்யம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? ஒரே ஒருவரால் உருவாக்கப்படுகிறது. சத்யுகத்தில் இருந்து கலியுக கடைசி வரை ஞானம் புத்தியில் இருந்தாலும் என்ன ஆகிறது? இந்த ஞானம் இங்கேயும் முடிந்து போய் விடுகிறது. அழியக்கூடிய டாக்டருக்கும் அழியாத டாக்டருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அழியக்கூடிய உறுப்புகளை மட்டும் அவர்கள் மாற்றம் செய்கிறார்கள். அழியாத டாக்டர் தூய்மையற்ற நிலையில் இருக்கும் ஆத்மாவை தூய்மையாக்குகிறார். பரமாத்மாவே முயற்சி செய்ய வைத்தாலும் அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சாதுக்கள் வருவது கடைசியில் நடக்கும். இப்போது வந்துவிட்டால் பக்தி முடிந்துவிடும். பிறகு புரட்சி ஏற்பட்டு விடும். ஓம் சாந்தி.